இங்கே பார்த்தீங்களா, எங்கள் தேனை வந்து இன்றைக்கி வந்து விருதாசலத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் வராரு. அதனால் வந்து ஒரே கூட்டம், ஒரே மோள சத்தம், குதிரை ஆட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், ஒரே ஆர்ப்பாட்டம் தான், மைக்கில் கத்துறதும். அதனால் இது வந்து எகிரி எகிரி குதிச்சு ஓடுதுன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் வந்து அடகாத்தை அழுத்தி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ தான் வருவார். 5 மணிக்கு வராருன்னு சொன்னாங்க, மணி 6:10 வரல. அதுக்கு இன்னைக்கு எகிரி குதிச்சு ஓடுது. ஓடுனா என்னாவது, இடுப்பெலாம் புண்ணு ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், தேன்மொழி அடகாத்து வச்சுருக்கேன். இப்படி வச்சுருந்தா என்ன மூலம் என்ன பாட்டு எதாக இருந்தாலும் அது வந்து எதையும் கண்டுக்காது. அதனால் இப்போல்லாம் இனிமேல் எலெக்ஷன் வரைக்கும் தேன்மொழி அடகாக்கிறது தான் எங்கள் வேலை. எப்படி இருக்கு இந்த முட்டை? ஒரு படத்தில் வருமே, பால் பேசும் மாட்டை விட்டு பஞ்சாரத்து கோழியை விட்டு போனாலே பட்ட பொண்ணு கண்ணீர் விட்டு. பஞ்சாரம்னா என்னன்னா அடகாக்கிற கோழி. முட்டையெல்லாம் வச்சுட்டு மேலே உட்காந்துருக்குலையா, அந்த அடகு முட்டை வைக்கிறோம் இல்லையா, அவையும் அடகாக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பஞ்சாரத்து கோழியை விட்டு போராடே பொட்ட பொண்ணு கண்ணீர் விட்டு. இப்போ தேன்மொழி தான் பஞ்சாரம், நான் வந்து கோழி. நான் யானை சைஸ் இருக்கே கோழின்னு சொல்ல நினச்சிக்காதீங்க. சரி, யானை கோழின்னு வச்சுக்கோங்களேன். சாமந்த பூவா உமத்த பூவா தேன்மொழி தான் எங்கே போவா, போராளே பொட்ட புள்ள பொல பொல என்ன கண்ணீர் விட்டு. தண்ணீரும் சோறும் தந்த மண்ணை விட்டு பால் பேசும் மாட்டை விட்டு பஞ்சாரத்து கோழியை விட்டு தேன்மொழி தான் எங்கே போவா என்ன விட்டு. எப்படி இருக்கு எங்கள் அடகாக்கிற முட்டை? இது அடமுட்டை, இது அடமுட்டை, இது அடமுட்டை. உடச்சி ஆம்லேட் போட்டு அப்படிதான் மிச்சு 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 மிச்சு.